எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூத்தாலே லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, வாங்க வாங்க. உங்க அம்மா எங்க? உள்ளதா இருக்காவே. ஏம்மா ஏம்மா. வாங்க வாங்க. செல்லம்மா சேர் எடுத்துட்டு வாம்மா. சரிம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனோம், அதுக்கு பிறகு ஒரு பேச்சே இல்ல. நீங்க பாட்டுக்கு இருக்கி அதை பத்தி எதுவுமே பேசவே இல்ல. அதான் எதுவுமே பதில் வரலையேன்னு எங்க வீட்டுக்காரவே சொன்னாவே அதான் கூட்டிட்டு வந்தேன். நிச்சயத்தை எப்ப வச்சுக்கிடலாம்? அது வந்து பாத்துடுங்க, உங்ககிட்ட எப்படி சொல்லன்னு தெரியாம தான் உங்ககிட்ட சொல்லல. அதனாலதான் போன் கூட போடாம இருந்துட்டோம். என் மகளுக்கு இந்த கல்யாணத்துல அவ்வளவு விருப்பம் இல்ல. என்னது விருப்பம் இல்லையா? அன்னைக்கு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க, இன்னைக்கு வேற மாதிரி சொல்றிய? அது என் மகா எல்லாரும் கேட்டோடனே சரின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு பிறகுதான் மனசு திறந்து சொன்னா எனக்கு இப்ப கல்யாணம் விருப்பம் இல்ல அப்படின்னு. ஏன் விருப்பம் இல்லையா? என் மகனுக்கு என்ன குறைச்சல்? என் மகனை பிடிக்கலையாம்மா? சேச்சே அப்படி இல்ல. அவ இப்ப கல்யாணம் வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியா. அதனாலதான் நாங்க எப்படி சொல்லன்னு தெரியாம இருந்தோம். நீங்க என் பிள்ளை இப்படி சொல்லிட்டாலே நினைச்சு வருத்தப்படாதுங்க. கல்யாணம் இப்ப வேண்டாம்னு சொல்லி பிள்ளை வற்புறுத்தி எப்படி கட்டி கொடுக்க முடியும்? அதனால நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை கேப்பீங்களா? என்னம்மா நீங்க என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு எல்லாருக்கும் விருப்பம், பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க. என் மகன் போய் கேட்டதுக்கு உங்க மகளும் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னாலாம். இப்போ இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? நாங்களும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைச்சோம். சரின்னு சொல்லிட்டா தை மாசமே கல்யாணத்தை வச்சிடலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா என் பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லியால என்னத்த சொல்ல? இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு நம்ம என்னத்த புத்திமதி சொல்ல? சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அலியா. அதான் உங்களை ஏமாத்த கூடாதுன்னு நான் ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேன். அதான் ஏமாத்தியாச்சு, வேற என்ன யோசிச்சு வச்சிருக்கிய? ஐயோ அப்படிலாம் சொல்லாங்க, நாங்க ஏமாத்துறதே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட போற பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம எப்படி கட்டி வைக்க முடியும்? அதான் என் குழந்தை வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு. பிள்ளை நல்லா இருப்பா. அன்னைக்கு கூட என் மகளை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவளும் வந்து நின்னா. சுடிதார் போட்டுட்டு இருப்பா, நல்லா அழகா இருப்பா. அந்த பிள்ளைய வேணா வந்து பாக்குறீங்களா? அவியலுக்கு கட்டித்தர இஷ்டம் தான், அந்த பிள்ளையும் சம்மதிப்பா. என்ன சொல்றீங்க? பக்கத்துல தான் இருக்காவ, வாரியலா? ஐயோ, இப்போ உடனே திடுதிப்புலாம் முடிவெடுக்க முடியாது. எதுவா இருந்தாலும் என் மகன்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுக்க முடியும். அவன் உங்க பிள்ளைய தான் கட்டிக்கிட போறோன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் உடனே நாங்க இன்னொரு பிள்ளைய பாத்துட்டு வந்தோம்னு சொல்ல முடியுமா? அவங்கிட்ட இத பத்தி சொல்லி அவன் விருப்பம் இருந்தா கூட்டிட்டு வாரேன். சரிம்மா, உங்க இஷ்டம். உங்க பையன்ட்ட கேட்டுட்டு நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க இது ஒரு போன் போட்டு அப்பவே சொல்லி இருந்திருக்கலாம். நாங்களும் இதே நினைச்சிட்டு இருந்திருக்க மாட்டோம், வேற இடத்துல பாத்துருப்போம். வேற இடத்துல எதுக்கு பாக்கணும்? அதான் இன்னொரு பிள்ளை இருக்குன்னு சொல்லியல்ல. அது நாங்க வீட்டுல போய் கலந்து பேசிட்டு வேணா வந்து பாக்கோம். இப்ப போயிட்டு வரோமா? ஆமா ஆமா, போயிட்டு வரோம். சரி, அப்ப நல்லது, போயிட்டு வாங்க. வருத்தத்துலதான் போறாவ. இதுக்குதான் அப்பவே ஒரு வார்த்தை சொல்லிடலாம்னு யாரும் அதுக்கு ஒரு முஸ்திப்பு எடுத்தாவல்ல. லட்சுமணி ஒரு பான் போட்டு சொல்லிடுவான்னு நினைச்சு அவனும் அதை கண்டுக்கிடாம விட்டுட்டான். இந்த பத்திராளி நான் அந்த விஷயத்த பாத்துக்கிட்டேன்னா அவளும் அவ பாட்டுக்கு இருந்துகிட்டா. அவியலே வீடு தேடி வந்து திரும்பவும் கேட்டுட்டு வருத்தத்துல போறவ. சரி போட்டோம், கல்யாணம் எல்லாம் நம்ம கையிலே இருக்கு. ஏம்மா இருந்தாலும் தங்கச்சி ரெண்டு போட்டாது சம்மதிக்க வச்சிருக்கணுமா? ரொம்ப நல்ல மாப்பிள்ளை. அவ அழகுக்கு அப்படியே ஏத்த மாதிரி இருக்காரு. நீ சொல்லியா? உன் தங்கச்சிக்கு அது தெரியணும்ல. பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாழாம வந்து நின்னா என்ன செய்வா? அதுக்கு தானே யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த சூர்யாவுக்கு அவனுக்கு ஒரு பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே போய் எதுக்கு பேசினே? வேற பிள்ளை பார்க்கலாம்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லல. ஆனா சொன்னாச்சுன்னா அவனுக்கு மனசுக்கு அது பிடிக்கணும்ல. அதனால மனசுக்கு பிடிச்ச பிள்ளைகளை கட்டி வைக்கிறதா நல்லது. இவ வேண்டான்னு சொல்லிட்டா எப்படி வற்புறுத்த முடியும்? அவளா என்னைக்கு உணர்ந்து கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியாலும் அன்னைக்கு முடிச்சு வைப்போம். சரி தேய். அம்மா. வாப்பா சுப்பிரமணி, என்னையா அப்பா பார்க்க வந்தியோ? ஆமாம்மா, எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். சரிப்பா, சாப்பிடுறியா? இருக்கட்டும்மா, பரவாயில்ல. அம்மா, சூர்யாவுக்கு பார்த்த பொண்ணுக்கும் பூ வச்சு வச்சோம், எப்படியா? ஆமாப்பா, அன்னைக்கு சொன்னேனே உன்கிட்ட. பூ வைக்க போறேன் தானே உன்னை கூப்பிட்டேன். லட்சுமணி தான் உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். பொண்ணு எந்த ஊருமா? இந்த ஊர் தான்ப்பா. யாருமா? உனக்கு அந்த பிள்ளை சொன்ன தெரியுமான்னு தெரியலையே. பரவாயில்லம்மா, என்ன பேரு? அவ பேரு துர்காயா. துர்காவா? ஆமையா, உனக்கு தெரியுமா அந்த பிள்ளைய? தெரியுமா, பார்த்திருக்கேன். அப்படியே என் மகன் அந்த பிள்ளைய பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாயா. அதான் உடனே போய் பார்த்து பேசி முடிவு பண்ணி பூ வச்சாச்சு. இனி அடுத்தடுத்து நம்ம வீட்டுல கல்யாணம் தான் வரப்போகுதியா. முதல்ல ஆனந்துக்கு சரோஜினியை பார்த்திருக்கோம்ல. அப்படியா? சரோஜினியா? ஆமையா, சரோஜினி உனக்கு தெரியல, இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பா முன்னாடி. நம்ம சரோஜாவோட தங்கச்சி தான். தெரியுமா, பேசியிருக்கேன்.
சரிங்கம்மா. ஆமா சூர்யாவுக்கு எப்பமா கல்யாணம்? அது வந்து பாத்துக்கய்யா, ஏப்ரல்ல இல்ல மேல தான் கல்யாணம் இருக்கும். அந்த பிள்ளை படிச்சிட்டு இருக்காமல, படிப்பு முடிஞ்ச பிறகுதான் கல்யாணத்தை பத்தி பேசணும். ஆனா பூ வச்சாச்சு, உறுதி பண்ண மாதிரி தான். சரிங்கம்மா. போய் நீ போய் அப்பா பாத்துட்டு வா. சரிம்மா. அப்படின்னா அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்ம துர்கா கூட பேசுறத பார்த்துட்டு தான் இவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். என்கிட்ட இருந்து துர்காவை பிரிக்கிறது தான் அவனோட எண்ணமா இருந்திருக்கு. கண்டிப்பா நான் இதை விட மாட்டேன். இவனை கல்யாணம் பண்ணா துர்கா நல்லா இருக்க மாட்டா. ஆனா துர்கா எப்படி ஒத்துக்கிட்டா? அவளுக்கு என்னதான் பிடிக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஃப்ராட கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிருக்கா. என்கிட்டயும் சொல்லவே இல்லை. என் மேல வேற கோவமா இருக்கா. அப்படின்னா அவளுக்கு இவனை பிடிச்சிருக்கா. அதனாலதான் என்னை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனாளா? கண்டிப்பா ஐஷுவை பார்த்து பேசணும். எதுவுமே எனக்கு பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நினைச்சா எனக்கு இந்த வீட்டை விட்டு போயிடலாமான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, எங்க போறது? இந்த வீடு விட்டா தோட்டம், தோட்டம் விட்டா வீடு, இப்படியே இது வரைக்கும் வாழ்ந்தாச்சு. இதுக்கு மேல நான் எங்க போவேன்? பெரியவிய எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாவ. அந்த சரோஜினிட்ட சொல்லியா இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தேன். அதுவும் முடியாம போச்சு. இனி இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? இந்த கல்யாணம் முடியதான் போகுது. ஐ கல்யாணம் மாப்பிள, கல்யாணம் நடக்க போதேங்கிற சந்தோஷத்துல பறந்துகிட்டு இருப்பான். இவன்ட்ட கேட்டா கண்டிப்பா நம்மளுக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிரும். நம்ம குழப்பத்துக்கும் விட கிடைச்சிரும். மாப்பிள மாப்பிள, என்னப்பா உட்கார்ந்துகிட்டே கனவு கண்டுட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். மாப்பிள, நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? நான் தான் வரும்போதே பார்த்துட்டு வந்தேனே, கனவுல கண்டுட்டு உட்கார்ந்துருக்கா. இந்த மாசம் முடியறதுக்குள்ள அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்துட போகுது. அதுக்குள்ள எதுக்கு உனக்கு இவ்வளவு கனவு? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் சேர்ந்தே 2 பேரும் கனவு காணுங்க. மச்சான் நீங்க வேற போவாங்க மச்சான். என்னடே ரொம்ப நடிக்கிறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். என்ன விஷயம் மச்சான்? கேளுங்க. மாப்பிள, உனக்கு அண்ணன் 2, தம்பி எத்தனை? என்ன கேள்வி மச்சான்? மாப்பிள, நான் கேக்குறது புரியுதா இல்லையா? உனக்கு அண்ணன் 2 பேரு, தம்பி எத்தனை? ஒரு தம்பி தான் மச்சான். சரிப்பா, அதை விடு. எத்தனை பேர் மொத்தமா தொலைஞ்சானுவ? ஷோ, உங்களுக்கு என்னாச்சு மச்சான்? சொல்லு மாப்பிள, உங்க வீட்டுல எத்தனை தம்பி தொலைஞ்சாவ? ஒரு டவுட் கிளியர் பண்றதுக்காக தான் கேக்கேன். ஒரு தம்பி தானே எனக்கு, ஒரு தம்பி தான் தொலைஞ்சான். ஒரு தம்பி உனக்கு, ஒரு தம்பி தொலைஞ்சான். சரி, அப்போ அந்த தம்பி எங்க? என்ன கேள்வி இது? எந்த தம்பி மச்சான்? மாப்பிள, நான் தெளிவா சொல்லியும் கேளு. உனக்கு பாத்திருக்க பொண்ணுக்கு அன்னைக்கு பூ வைக்க போனோமா? ஆமா. உன் தம்பிக்கு பாத்திருக்க பொண்ணுக்கு அன்னைக்கு பூ வைக்க போனோமா? ஆமா மச்சான், 2 பேருக்கு பூ வச்சாச்சு. இப்ப என்ன? தொலைஞ்சு போனவனே எங்க? ஷோ கடவுளே. மாப்பிள, என்ன திரும்பவும் கனவுக்கு போயிட்டியா? மச்சம் பக்கத்திலேயே நிக்க இப்படியே கனவு காணுவா? கல்யாணம் எல்லார் வாழ்க்கையிலயும் வர்றதுதான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு கனவு காணு, என்ன வேணாலும் செய். என்ன மச்சான் வேணும்? அவனே எங்க? அவன் தானே மாடியில இருப்பான், போய் பாருங்க. அப்போ ஒருத்தனை என் கண்ணுல காட்டாம ஒளிச்சு வச்சிருக்கிய, அப்படித்தானே? ஷோ தெரியாது. மாப்பிள, நான் வீரன், அதனால தானே என் கண்ணுல காட்டாம ஒளிச்சு வச்சிருக்கிய. என்னாச்சு இவருக்கு? அன்னைக்கு பூ வைக்க போகும்போது அங்கதானே இருந்தாரு. அவனும் அங்கதானே இருந்தான். இப்ப எதுக்கு அவனை காண இவனை காணங்காரு? மாப்பிள சொல்லு மாப்பிள, இப்படி சொங்கி மாரி இருக்காத. மச்சான் நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். மேல இனி நீங்க கடுப்பு ஏத்தி பாக்காதுங்க. மாப்பிள, ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கு பிறகு உனக்கு கேள்வியே கிடையாது. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீ ஒழுங்கான பதில் சொல்லி பாத்துருவோம். என்ன? மாப்பிள, உன் தம்பி பேர் என்ன? ஐயோ கடவுளே. தம்பி என்னாச்சுப்பா? இங்க பார்க்கா, உன் புருஷனே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கடுப்பேத்தி பாக்கா. ஏங்க என்னாச்சு? அவனை எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கிய? ஒண்ணும் இல்ல செல்லம்மா, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனந்த் என்னாச்சுப்பா? இவரு எத்தனை தம்பி தொலைஞ்சான், எத்தனை தம்பி உனக்கு, என்ன பேருன்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காருக்கா. என்னாச்சு இவருக்கு? திரும்பவும் குடிக்காரோ? ஆனந்த் அவர் அப்படிதான் பா, நீ உள்ள வா. சில பேரை என்ன பண்ணாலும் திருத்தவே முடியாது. நீ உள்ள போ ஆனந்த். ஏங்க இப்படி அசிங்கப்படுத்துறிய? உங்களால இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியாது. நீங்க திரும்பிட்டேன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காவ. ஏங்க இப்படி மேல எங்களை அசிங்கப்படுத்துறிய? தயவு செஞ்சு இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வாங்க. செல்லம்மா பேசாதீங்க, நம்ம பிள்ளையில நினைச்சு பாருங்க. என் தம்பி ஆனந்த் ஒருத்தரையும் அதட்டி கூட பேச மாட்டான். அவனை போய் நீங்க டென்ஷன் பண்ணிருக்கீங்க. சரியில்லைங்க, சுத்தமா சரியில்லை. என்கிட்ட எனக்கு இப்படிதான் ஒரே கேள்வியை கேட்டுட்டு இருந்தீங்க. குடிச்சாச்சுன்னா எத்தனை தம்பி எத்தனை அண்ணன் தெரியாம வேறுமா? செல்லம்மா அது இல்ல. பேசாதீங்க, இதுக்கு மேல இப்படி குடிச்சிட்டு இருந்தீங்க எங்க அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன்.
ஐயோ நான் தான் குடிக்கவே இல்லையே. இந்த குடும்பத்துல இருக்க குழப்பத்தை தெரிஞ்சுக்கிடலான்னு பார்த்தா ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. ஒரு கட்டிங் போட்டாதான் சரி வரும்னு நினைக்கேன். மச்சான் மாப்பிளே, ஏதோ கட்டிங்னு காதுல கேட்டுச்சு. இல்ல மாப்பிள, ஹேர் கட்டிங். ஹேர் கட்டிங் தானே, வாங்க நானே வெட்டி விட்டுறேன். ஐயோ வேண்டாம் மாப்பிள, உங்க மண்டை மாதிரி அரையும் குறையுமா வெட்டி விட்டுற போறிய. என்ன சொல்ல வரிய? அப்படின்னா இது அழகா இல்லையா? சூப்பர் மாப்பிள, உங்களுக்கு சூப்பர். உங்களுக்கும் பிடிச்ச மாதிரியே வெட்டலாம் வாங்க. ஐயோ வேண்டாம் மாப்பிள, அடுத்த வருஷம் வெட்டிக்கிடலாம். அப்படின்னா எதுக்கு கட்டிங்க பத்தி பேசுனீங்க? அது வெட்டலாம் நினைச்ச மாப்பிள, இப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்ப வீட்டுல ஒழுங்கா இருக்கீங்களா? நான் இருக்கேன் மாப்பிள, ஆனா நீங்க வீட்டுல ஒழுங்காவே இருக்கிறது இல்லையா? எனக்கு வெளியேதான் வேலை. மாப்பிள, என்னதான் வேலையா இருந்தாலும் கூட பிறந்த தம்பிக்கு பூ வைக்கும் போது வராம இருந்தா எப்படி? யார் சொன்னாங்க வரலன்னு? நான் அங்கதானே இருந்தேன். ஆ, என்ன சொல்றிய? நான் பார்க்கவே இல்லையே. என்ன மச்சான், போதை போட்டிருந்தீங்களோ? ஐயோ இல்லைங்க மாப்பிள. கண்ணு ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா நான் இருந்ததும் தெரிஞ்சிருக்கும். இனிமேலாவது இந்த வீட்டுல ஒழுங்கா இருங்க. சரிங்க மாப்பிள. மாப்பிள, ஒரு சுமால் டவுட்டு. என்ன? இல்ல மாப்பிள, நீங்க பெரியவரா இல்ல அவரு பெரியவரா? அவர் தான் பெரியவரு. ஏன், என்ன கேள்வி? நீங்க முதல்ல காணாம போனீங்களா இல்ல அவரு காணாம போனாரா? இப்படியே கேட்டுட்டு இருந்தீங்க, அடிக்கிற அடியில நீங்க காணாம போயிருவீங்க, பாத்துக்கங்க. ஐயோ அம்மா, ஐயோ இதுக்கு மேல வாயை திறந்துடக்கூடாது. மாப்பிள, மாப்பு, என்னது இது? மாப்பிளைய காணோம். இவன் வீட்டுக்குள்ள வரதும் தெரியல, போறதும் தெரியல. ஆமா, பூ வைக்கும் போது இவன் எங்க இருந்தா? இத போய் நான் யாருக்கிட்ட கேப்பேன்? மைனி மைனி, ஏல அன்னபூர்ணி இன்னைக்கு தான் வரியாக்கா? பூ வைக்கக்கே வருவான்னு எதிர்பார்த்தே ஏன் வராம இருந்தா? மைனி, அது ஒண்ணு மைனி, வரலான்னு கிளம்பி பாத்துக்கிடுங்க. வாசல் வரும்போது தட்டி கீழ வந்துட்டேன். என் புருஷன் அப்ப பார்த்து உள்ள வந்துட்டாவே. வாசல் தட்டுது, சரி வராது போகாதேன்ட்டாவே. என்னடா அன்னபூர்ணி, இப்படி இல்லாம நடந்துச்சு? போய் சொல்றியா உண்மையை சொல்றியா? ஐயோ, உங்ககிட்ட எப்படி போய் சொல்வேன்? எல்லாம் உண்மை மைனி. நான் வரலான்னு கிளம்பி வந்தேன், பட்டு படலாம் கட்டிட்டு மைனி. அது கால் லேசா தட்டி விட்டுட்டு பாத்துருங்க. உடனே அவியல பத்தி உங்களுக்கு தெரியுமா? வேண்டாம் வேண்டாம்ட்டாவே. கல்யாணத்துக்கு போலாம், நிச்சயத்துக்கு போலாம் சொல்லிவிட்டாவே. அதனால தான் வரல மைனி, வேற காரணமே கிடையாது. நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மைனி. சரில பரவாயில்ல விடு. கீழே வந்தாலும் அடி எதுவும் படையிலையே? இல்ல மைனி, பெரிய அடிலாம் ஒண்ணும் இல்ல. லேசா மட்டும் தான் அடிபட்டு பாத்துருங்க. இப்ப சரியாயிட்டு. அதான் பாத்துட்டு போலாம் மைனி, ஓடி வந்தேன். சரில சரி, நீ நல்லா இருக்கல்ல, அது போதும். ஆனா பூ வச்சத பார்க்கல, என்ன கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. சரி மைனி, ஆனந்துக்கு தானே பொண்ணு பார்க்க போயிட்டு போறேன்னு சொன்னியே. திருது பண்ணி பார்த்தா சூர்யாவுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, பூ வைக்க போறேன்னு சொல்றியே. எப்படி மைனி, எங்க பாத்தியா? நாங்க எங்கெல்லாம் பார்த்தோம், அவனுக்கே ஒரு பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதான் சரி, ஒரே நாள்ல அந்த பிள்ளைக்கு பூ வச்சிரும் மைனி, வச்சிட்டோம். அப்படியா? சூர்யா மாப்பிள்ளை சொன்னாரு? ஆமால, அந்த ஊர்ல இருந்து தமிழ் செல்வின்னு இருக்கா பாரு. தெரியலையா? அந்த மாரியப்பே மோவா? ஓ ஆமா ஆமாமா, அவன் மோவா துர்கானி பேரு. அவளதான் சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதான் போய் கேட்டோம், அவியல சரின்னுட்டாவே. எதுக்கு தாமதிக்கணும்னு பூவையும் வச்சிட்டோம். ஓ சரி மைனி, அந்த பிள்ளைய மாவுக்கு தான் படிக்க? ஆமால, அவகிட்ட தான் படிக்கலாம். நீ உன் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டதுக்கு தான் கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா அவிய ரெண்டு கேட்டோன்னே அதை பத்தி பெருசா யோசிக்கல. இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சோடனே கல்யாணத்தை வச்சிருவான்ட்டாவே. மைனி, என்கிட்ட கேட்டா நானும் அதே தான் சொல்லிருப்பேன் மைனி. இல்ல நான் தான் உன்கிட்ட வந்து கேட்டேன்ல, நீ என்ன சொன்ன? இல்ல மைனி, அது மூணாவது பையனுக்கு வேண்டாம், நீ நாலாவது பையனுக்கு எப்படி சொல்லுவேன்? அப்படியானா அவன் மனசுல அந்த பிள்ளைல இருந்திருக்கு. நம்ம என்ன செய்ய மாத்தவ முடியும்? யார் மனசுல யார் இருக்கான்னு என்ன தெரியுது? சூர்யாவே சொன்னதுனால தான் போய் பூ வச்சிட்டோம். ஓ அப்படியே மைனி, சரி சரி சரி, இருலாம் அந்த வாரேன். மைனி என்ன சொல்லிட்டு போறவே? சூர்யா மாப்பிள்ள மனசுல ஏன் பிள்ளை இருந்தா? அதுக்குள்ள எப்படி துக்கம்ல இருந்துச்சு? மைனி என்ன போய் சொல்லியவளோ? இருந்தாலும் இருக்கும், நம்மள ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி சொல்லியவ. ஏன் பிள்ளை மனசுல அவர் இருக்காரு, அவர் மனசுல ஏன் பிள்ளை தான் இருக்கா. இது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்னா நான் நம்பிடுவேனாக்கும். இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதே. ஏதாவது ஒண்ணு பண்ணி நிறுத்தி ஆகணும். அன்னபூர்ணி உள்ள வா. அந்த வர மைனி, வர. என்னோட அப்பா அம்மாவை தான் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான். இப்போ எனக்கு பிடிச்ச பொண்ணையும் என்கிட்ட இருந்து பறிக்கலான்னு பாக்குறான். அவன் அப்பா அம்மா கூட இருக்கிறதுனால தானே எல்லாமே அவனுக்கு நல்லதா நடக்குது. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் என் மனசுல இருக்குது? எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு என்னோட அப்பா அம்மா அவனை கூட்டிட்டு போய் பூ வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு. இப்படி எல்லாம் யாருக்குமே நடக்க கூடாது. நான் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவேன்?
பூ வச்சுட்டாங்க, என்ன எப்படின்னு கல்யாணத்தை நிறுத்த முடியும்? துர்கா மனசுல நான் தான் இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு வேற பொண்ணு பார்த்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால துர்கா என் மேல கோவத்துல தான் இருக்கா. நான் போய் பேசினா கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இப்ப நான் என்னதான் பண்றது? ஐயா சூர்யா, சாப்பிட வாயா. ஏன்பா மகள்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? என்னாச்சுப்பா? மம்மி சாப்பாடு வேண்டாம் மம்மி. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல மம்மி. என்னாச்சுப்பா? மம்மி, நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லித்தானே செய்வீங்க. எனக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? சூர்யா, ஏன்பா இப்படி கேக்கா? என்னப்பா ஆச்சு? என்கிட்ட சொல்லாம எனக்கு பொண்ணு பார்த்துட்டீங்களா மம்மி? சூர்யா, உனக்கு யார்ப்பா சொன்னா? மம்மி அப்படின்னா? சூர்யா, அந்த பொண்ணு வீட்ல போய் பேசிட்டு வந்தோம்ப்பா. அது எதுவுமே பதில் சொல்லலையே. மம்மி ஏன் மம்மி இப்படி பண்ணீங்க? என்கிட்ட சொல்லாம எதுக்குமா போய் பாத்தீங்க? எல்லாமே என்கிட்ட சொல்லித்தானே செய்வீங்க. ஏன் மம்மி இப்படி செஞ்சீங்க? இல்லையா, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குமா நினைச்சு நானும் உங்க அப்பாவும் தான் போய் பேசிட்டு வந்தோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட பிடிச்ச மாதிரி தான் சொன்னாவே. ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பதில் சொல்லியிருக்காவையா. எந்த பொண்ணு மம்மி? அதான் பானிக்கு பால் கைப்புக்கு கூட்டிட்டு வந்தால ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வீட்ல தான் போய் பேசணும். மம்மி ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையா? என்னாச்சுப்பா, நீ தானே அந்த பிள்ளைக்கு சேலெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தா? நம்ம வீட்டு பால் கைப்புக்கு ஒரு முக்கியமான ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தா. நீ அந்த பிள்ளைய விரும்புறான்னு நாங்க தெரிஞ்சிட்டு தான்ப்பா போய் பொண்ணு கேட்டோம். விரும்புறேனா? என்ன மம்மி சொல்றீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்ல மம்மி. இப்படி பண்ணிருக்கீங்க. இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? இப்படி பண்ணிட்டீங்களே மம்மி, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுக்க கூடாதா? சூர்யா, என்னாச்சுப்பா? நீ வேலை செய்யற இடத்துல அதனால எதுவும் பிரச்சனை ஆயிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ள பார்த்தாச்சு. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க மம்மி. இந்த மாதிரி நீங்களா ஒண்ணு பண்ணி வைக்காதீங்க. ஐயா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் கூட்டிட்டுன்னு வருத்தப்படுறியோ? அதனாலதான் இப்ப பிடிக்கலன்னு சொல்றியப்பா. அதான் நாங்க கேட்ட தப்பாயிட்டோ. ஐயோ மம்மி, ஏன் மம்மி இப்படி பண்றீங்க? நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு எடுத்துக்கிறீங்க. அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மம்மி. அவ எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான். நான் ஒண்ணு அந்த பொண்ணை விரும்பல. அவளுக்கு கல்யாணம் கூட்டினதுக்கு நான் ஒன்னும் வருத்தமா படல. பிறவு எதுக்கே கோவப்படியா? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது மம்மி. இனிமேலாவது என்கிட்ட கேட்காம எதையுமே செய்யாதுங்க மம்மி. என்னோட கல்யாணத்துல நீங்க எந்த முடிவுமே எடுக்காதீங்க. சரிப்பா. ஐயோ, மம்மி கிட்ட கோவமா பேசிட்டோமோ? வருத்தப்பட்ட மாதிரி போறாங்க. எனக்கு இருந்த டென்ஷன்ல மம்மியை கத்திட்டனே. பாவம் மம்மி.